மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவர் சத்தமா வாசிக்க. அடுத்த வாரத்திலிருந்து இந்த வாரத்திலிருந்து யூத் அதிகமாய் வேதத்தை வாசிக்கணும். நீங்க தான் என்ன ரெஃபரன்ஸ் சொல்றோமோ அதை நீங்க வாசிக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய வசனம் வாசிக்க போறோம். வாலிப பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி வசனத்தை வாசிக்க பழகணும். வாசிக்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். எந்த அளவுக்கு நீங்க அதை உள்வாங்குறீங்க, உங்க வாழ்க்கையில் அபியாசிக்கிறீங்க என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சும்மா ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறதுனாலயோ கேட்கறதுனாலயோ விடுதலை நடக்காது. அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். சென்னையில இந்த தடவை ஒரு குடும்பம் வேகமா கடைசியா வந்தாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு மாதமும் நாங்க இந்த கூட்டத்தில் அட்டெண்ட் பண்றதுனால எங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பெரிய மாற்றத்துக்குள்ள இப்ப வந்துருச்சு. அவங்க தனியா வரல, 3 குடும்பத்தை சேர்த்து இழுத்துட்டு வந்தாங்க பிரேயர். அப்போ வார்த்தை ஒருத்தருக்குள்ள போய் வேலை செய்யும் போது அவர்கள் மறுரூபம் அடைவார்கள். ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது இது. நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்குகிறீர்களோ, எந்த அளவுக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களை மறுரூபமாக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது தாவீது சொல்றாரு, உங்களுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. உங்களுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரலே கிடையாது. உங்க வாழ்க்கையில் இடர் வருதா, உங்களுக்கு சமாதானம் இல்லையா, வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். வசனத்துக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ, வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு இடரல் வராது, உங்களுக்கு சமாதான கேடு வராது. ஏன்னா வசனம் அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இதை தியானிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இச்சையினாலும் பாவத்தினாலும் கெட்டு கிடக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்மை பிரித்தெடுத்தது நிமித்தமாய், நம்மை வேறு பிரித்தது நிமித்தமாய் அவரை ஆராதிக்கும் நீங்க வந்திருக்கிறமே, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே நோக்கம் திவ்ய சுபாவம் நமக்குள்ள வர வேண்டும். அதாவது தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வந்து தேவனோடு நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மைதானா? அதுக்காக தான் நம்மை அழைச்சிருக்கிறார். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அப்ப திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். இச்சையினால் உலகத்துல கேடு நிறைய கிடக்குது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுல வாழுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிற பெயர் அவபக்தி உள்ளவர்கள். அதற்கு அடையாளமாக தான் சோதோம் குமாராவையும் நினிவேயையும் வைத்திருந்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நினிவே மக்களும் சோதோம் குமாரா மக்களும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நினிவே மக்களும் சோதோம் குமாரா மக்களுக்கு உள்ள சுபாவம், அவர்களுக்கு நிர்விசாரம் இருந்தது. அவர்கள் ஊழியக்காரர்களை உதாசீனப்படுத்தினார்கள். அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். இதுதான் அவர்களுடைய பாவம். அதனுடைய விளைவு என்னாச்சு? அக்கினி இறங்கி சோதோம் குமாராவை பட்சித்தது. ஜலப்பொருளை நினிவே மக்கள் அழித்து போனார்கள். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த திவ்ய சுபாவத்திற்கு அல்லது தேவ பக்தி உள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவபக்தியான வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம், அல்லது இச்சையினால் உலகத்திற்குள்ளாய் மாட்டி விடுவோம்,
அப்படிப்பட்ட வாழ்க்கை அழிவுக்கு நேராய் போய்விடும். அப்படிப்பட்ட அழிவுக்கு நம்ம போகக்கூடாது. தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் தேவ பக்தியாய் வாழ்வதற்கு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய அவபக்திக்கு நாங்கள் விடுதலையாகி தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லியிருக்குது. அந்த மீண்டுமா வாசிங்களேன், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் மட்டும் வாசிங்களேன். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் பாருங்க, தேவ பக்தியாய் வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த தேவ பக்தியின் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன பண்ணிருக்காமா கொடுத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்து நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு சப்போர்ட் பண்ணுகிறது. சோ ஐயோ என்னால முடியல, வாழ்வு பிள்ளைகள் என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக தான் திவ்ய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடுவீர்களோ அப்பெல்லாம் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அப்பெல்லாம் நீங்க தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். எத்தனை பேருக்கு ஆசை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியில வாழ்றது? நல்லா கவனிச்சுக்கோங்க. சுய பலத்திலையும் வாழலாம், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலையும் வாழலாம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில தான் இருந்துச்சு. அவருக்கே அதுதான் தேவை அப்படின்னா எனக்கு அது தேவை இல்லையா? பல நேரங்கள்ல நாமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சி எடுக்கிறோம், நாமே விசுவாச வாழ்க்கை வாழ முயற்சி எடுக்கிறோம், நாமே ஜெபிக்கிறோம், நாமே வேதம் வாசிக்கிறோம். இது எல்லாம் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடும். பரிசுத்த ஆவியின் துணையோடு நீங்க ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியின் துணையோடு நீங்க வேதம் வாசிக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு சத்துருவை நீங்க ஜெயித்தா இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் ஜெயித்தாரோ அதுபோல நீங்களும் நானும் ஜெயிக்க ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாமா, ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தினால தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். ஆமென். இப்போ சின்ன சின்ன பிரேயர் பண்றவங்க ஏதோ சும்மா சொல்றோம்னு நினைக்காதீங்க. இதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையா இதை சொல்றீங்களோ அவர்களுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன ஜெபம், சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகுது. அவருடைய திவ்ய வல்லமை உங்க மேல வெளிப்பட ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ள வாழ்க்கை, தேவ பக்தி உள்ள வாழ்க்கை என்பது தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்ட்ல வாழுகிற வாழ்க்கை. உலக ராஜ்யமும் இருக்கிறது, தேவ ராஜ்யமும் இருக்கிறது. இந்த உலகத்துல மற்ற ஜனங்கள் உலக ராஜ்யத்தினுடைய சட்டதிட்டத்தின்படி அல்லது அதனுடைய வழக்கத்தின்படி வாழுகிறார்கள். அதற்கு பெயர் அவபக்தியான வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு சட்டதிட்டம் இருக்கிறது. யார் தேவ ராஜ்யத்தின் சட்டதிட்டத்தின்படி வாழுகிறார்களோ அவர்கள் தான் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழுகிறார்கள். சோ தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அது தேவ ராஜ்யத்தின் சட்டதிட்டத்திற்குள்ளாக வாழுகிறது. அப்ப தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்ட் என்ன? வாசிக்கலாம். ரோமர்களுக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாராவது ஒரு வாலிப பிள்ளைகளோ பையனோ சத்தமா வாசிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் உப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ பக்தி உள்ள வாழ்க்கை என்பது தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்டின் படி வாழுவது.
தேவராஜ்யத்தின் ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இது கொண்டு சோர்வா இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றாரு தேவ பக்தி உள்ள வாழ்க்கைனா ஏதோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. தேவ பக்தி உள்ள வாழ்க்கை என்பது மற்றவர்கள் தங்களை வருத்தி கொண்டு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷத்தின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடைமுறையும் சந்தோஷத்தினால் செய்யப்படக்கூடியது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே அது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சந்தோஷத்தால் நிரம்பி வழிகிறதான ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. யாராவது சந்தோஷமா இல்லைனாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்க தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழவில்லை. அதான் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பாடுகள் ஆயிரம் இருக்கும். யோபு பாருங்க, எல்லாமே அவனுக்கு முன்னாடி எழுதப்பட்டுருச்சு. ஆடு மாடுகள்லாம் செத்துருச்சு, குழந்தைகள்லாம் செத்துருச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவன் சொல்றான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு வெட்கப்பட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வச்சிருந்தாரு. அது உலக ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்டின் படியான சந்தோஷம் அல்ல, அது பரலோகத்தின் ஸ்டாண்டர்டின் படியான சந்தோஷம். ஹல்லேலூயா. நீ தேவனை ஏற்றுக்கொண்டது உண்மைனா, கர்த்தரை பின்பற்றுகிறது உண்மைன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு உலகத்தான் சந்தோஷப்படுகிற விஷயம் அல்ல உன்னை சந்தோஷப்படுத்துவது. உன்னை சந்தோஷப்படுத்துவது அது பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சந்தோஷம், அது பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம். உலகத்தில் நடக்கிற இழப்புகளா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், இந்த சந்தோஷத்தை அதை டச் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு எல்லாம் இழந்து போயிட்டான், ஆனா சந்தோஷத்தை என்ன பண்ண முடியல, தொடவே முடியல பிசாசால. அந்த சந்தோஷம் தான் தேவராஜ்யத்தினுடைய சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய அழுகிற வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும். உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும். உங்க பேச்சுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். உங்க பார்வையில ஒரு சந்தோஷம் இருக்கணும். எப்ப பாரு ஒரு சோர்வு, அழுதுட்டு புலம்பிட்டு நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது சோர்வா புலம்பலா அழுதுட்டு வர்றதுனால அது தேவனுக்கு பிரியமில்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாரத்தை எல்லாம் கொண்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய், இல்ல இல்ல ஆண்டவர் இதை விட பாடுகளை நாம் அனுபவிச்சப்பா, உன்னை விட பாடுகள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, விசுவாச வீரர்களுடைய பட்டியல போட்டிருக்குது. எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், ரத்த சாட்சியா மரிச்சிருக்காங்க. அவைகளிலெல்லாம் அவங்க விசுவாசத்துல வைராக்கியமா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை உனக்கு ஒண்ணும் நடக்கல. முதல்ல தேவராஜ்யத்துடைய ஸ்டாண்டர்ட்ல நீ சந்தோஷமா இரு அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உலகத்துல யாருக்கும் நடக்காத எது உங்களுக்கு நடக்கல. உங்களுக்கு தான் ஏதோ பெருசா நடந்தது மாதிரி துக்க முகமா இருக்காது. சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. ஆமென். இது தேவராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்கள் பைத்தியமா இருக்கலாம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தேவானாலும் தாழ்வானாலும், தேவானாலும் Hallelujah.
சாத்தானுக்கு அவபக்தியுள்ள வாழ்க்கைக்கு அது தெரப்பி. சிரிடா, காலையில் உட்கார்ந்து சிரி சிரி சிரி, அது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சிரிக்கிறதுக்கு. உங்களுக்கு எனக்கும் இயல்பாகவே சந்தோஷம், the spirit of joy நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹalleluya. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களோ, யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ, அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் spirit of joy அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் பாட்டு ஒன்று இருக்குது, என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுது இல்லையா? இயேசுவை ரட்சித்தா நான் ஆடி பாடு. அப்ப என்னன்னா, எனக்குள்ள அந்த அன்பு பொங்கி பொங்கி அந்த பபுளாய் வந்துட்டே இருக்குது. இதுக்கு தெரப்பி எல்லாம் வேண்டியது இல்ல, இதுக்கு ஜஸ்ட் ஆண்டவரை நீங்க விசுவாசிச்சாலே போதும். ஹalleluya. அப்ப தேவ பக்தியுள்ள வாழ்க்கை என்பது சந்தோஷமான வாழ்க்கை. ஹalleluya. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? இதுக்கு வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை பார்த்து நீங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய வசனங்களை வாசிக்கணும். தயவு செய்து சத்தமா வாசிக்கணும். வசனத்தை ரொம்ப நேரம் புரட்டக்கூடாது. அதுவே உங்களுடைய நீங்க வேதத்தை வாசிக்கலங்கிறது தெரியுது. சீக்கிரமா எடுத்து வாசிக்கணும். வாசிக்கலாமா? உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. அடுத்தது 16ஆம் அதிகாரம் உபாகமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1 நாளாகமும் 15 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1 நாளாகமும் 29 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. உபாகமம் 12, உபாகமம் 14, 1 நாளாகமும் 15, 1 நாளாகமும் 29 எடுத்து வச்சுக்கோங்க. வாசிக்கலாமா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமம் விளங்கும்படி. அவர் இன்னும் யூத்தா இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பணிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக படைகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலைவீச்சுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. நீங்களும் உங்க குடும்பத்தாரும். பழைய பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ பலி செலுத்த வரும்போது ஆராதனை நேரத்துல இன்னைக்கு ஆராதனை துதி ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்தணும். அன்னைக்கு ஆராதனை எப்படின்னா, ஆடுகளை மாடுகளை பலி போட்டு ஆராதனை நடந்துச்சு. அப்போ அன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவர் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. நீயும் உன் குடும்பமும் என் சமூகத்துக்கு வரும்போது நீ பலி செலுத்தி எப்படி இருக்கணுமாமா? சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும். ஆராதிக்க வரும்போது நீங்க மட்டும் இல்ல, குடும்பமாய் சந்தோஷப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya. நீங்க மட்டும் இல்ல, உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷப்படணும் இல்லையா? அந்த பலி செலுத்தும் போது சந்தோஷத்தோட, ஆராதனையில சந்தோஷம், தேவ சமூகத்துல சந்தோஷம், அததான் தேவன் விரும்புகிறார். ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எத்தனை சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அவர் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா? நம்ம மனசுக்கு தான் தெரியும். நீங்க தூங்கி வலிச்சு ஒருத்தர் பாடு வாயை தர துதி இப்படி சொல்றது சந்தோஷம் எல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள உண்மையிலே சந்தோஷமா இருந்தா உங்க வாயை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க துதிக்கிறதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க ஆராதிக்கிறதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்குள்ள சந்தோஷம் பெருக்கெடுக்கும் போது அது ஆராதனையாய் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். நீ உன் குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது சந்தோஷத்தோடு கூட 1000 பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்குது. அங்க வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்துல பிரச்சனை 24 hours, பட் நீ ஏன் சமூகத்துக்கு வரும்போது நீ குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நம்ம குடும்பமாய் சந்தோஷப்படுகிற இடமே ஆண்டவருடைய சன்னிதானம். சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வரலன்னா அந்த சந்தோஷமே நம்மளை விட்டு போயிடும். மொத்தமா
சந்தோஷப்படுற இடமே அதுதான். அவ வந்து அந்த சந்தோஷம் வாங்கலாம்னா அடுத்த வாரம் இன்னும் பிரச்சனையா தான் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம தேவ சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷமாய் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சத்தம் அதிகமா வரும். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வரப்படுவன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திர உபாகமம் 16:14 உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலி முறைமையை மட்டும் கொடுக்கல, பண்டிகைகளை கொடுத்திருக்காரு. 7 பண்டிகைகள் இருந்துச்சு அவங்களுக்கு. பண்டிகைகள் எதுக்கு அப்படின்னா, அது ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவது. அவர்கள் உபத்திரவத்துல 4 தலைமுறையா எகிப்துல கஷ்டப்பட்டாங்க. சோ அவங்கள சந்தோஷப்படுத்தி ஆண்டவரை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக சில பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்ப சொல்றாரு, பண்டிகை நாட்களில எப்படி இருக்கணுமாமா? உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் கூட. அப்ப ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இப்படி எதிர்பார்க்கிறாரு. சந்தோஷமா இருக்கீங்க. அன்னைக்கு பண்டிகை. இன்னைக்கு நமக்கு ஒரே பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமூகத்துல ஆராதனைக்கு வரதான் பண்டிகை நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறதெல்லாம் பண்டிகை நமக்கு. அவரை துதிக்கிறது பண்டிகை. அவர் சமூகத்துக்கு வந்தாலே அது பண்டிகை தான். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, குடும்பம் மட்டும் இல்ல, உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கூட வந்திருக்கலாம், அந்நியர்கள் வந்திருக்கலாம், விதவைகள் யார வேணாலும் இருக்கலாம். நீ என் சமூகத்துக்கு வரும்போது அது பண்டிகை நாளா இருக்கிறது. அதுல நீ துக்க முகமா இருக்க கூடாது, அதுல நீ சோர்வா இருக்க கூடாது, சந்தோஷத்தோடு வர வேண்டும் என்னுடைய சமூகத்துக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ பண்டிகையில நான் துக்கமா இருந்துட்டு ஆண்டவரே, எத்தனையோ ஆராதனையில நான் துக்க முகமா இருந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னியும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன குழப்பம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும் உங்க சமூகத்துல நான் சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே. நான் விடுதலையோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே. அதற்காக தான் என்ன அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரே ஒரு பொண்ணு தான் வாசிட்டே இருக்கு. மற்ற யூத்ல யாருமே இல்லையா? ஆண்கள் யாரும் வாசிக்கிறது இல்லையா? ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்கள் சுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். 1 நாளாகமம் 15:16. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரியாகிய பாடகரை தம்புரும் சுனமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்களை முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷ உடன்படிக்கை பாடும்படி சந்தோஷம் உண்டாக பாடும்படி. இங்க பாருங்க, ஆராதனையில பாட்டு பாடுறவங்க, ஆராதனை முன்னாடி நின்று பாடுறவங்க, வர்ஷிப் பண்றவங்க, வாசிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடுபடி. ஆராதனையில பாட்டு எப்படி இருக்கணுமாமா? பாடல் நடத்துறவர்கள் எப்படி இருக்கணுமாமா? சந்தோஷமா இருக்கணும். நீங்க பாட்டு பாடுறீங்கன்னா பாடுறவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் என்ன பண்ணணும்? கடந்து போக வேண்டும். ஆராதனைக்கு நம்ம வந்து உட்கார்ந்துக்கிறோம், முதல் பகுதியில பாடல் பாடுகிறோம், அப்புறம் ஆராதனை பண்றோம், அதுல அதிகமாய் பாட்டு வருகிறது. அந்த பாடலை சந்தோஷம் உண்டாக பாட வேண்டுமா? ஒருவேளை இங்க பாருங்க, சந்தோஷம் உண்டாக பாட வேண்டும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை பிசாசு நம்மளை ஏதாவது நெருக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி ஒரு சோர்வை கொண்டு வந்திருப்பான். அது அவனோட வேலை, அதை நம்ம தடுக்கலாம் முடியாது இல்லையா? ஆனா நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறாங்களா, அந்த பாட்டை ஆரம்பிச்ச உடனே நீங்க உங்க வாயை திறந்து பாட ஆரம்பித்தால் சந்தோஷம் உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாயை திறக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க உங்க வாயை திறந்து பாடும்போது, பாட்டு தெரியுதோ இல்லையோ, அதுதான் இங்க லெட்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு வரி பாட்டு அப்படியே சினிமா பாட்டு மட்டும் அப்படியே ஓடுது, உடனே வருது இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய பாட்டு. இந்த பாட்டு பாடும் போது அப்படியே கூட சேர்ந்து அடுத்த வரை நீங்க பாடிடணும். உட்கார்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது, பாடணும். நீங்க பாடினால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மியூசிக் வாசிக்கும் போது சந்தோஷத்தோட நீங்க வாசிக்கணும் இல்லையா? சந்தோஷத்தோட ஆராதிக்கணும். ஆண்டவர் பாருங்க, தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அதுல சண்டே கிளாஸ் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், யூத் மீட்டிங்கா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், பெண்கள் மீட்டிங்ல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், பாட்டு வேலை சந்தோஷம், பிரசங்கத்துல சந்தோஷம், எல்லாத்துலயும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. வேகமா வாசிங்க. அடுத்தது 1 நாளாகமம் 29:9. அடுத்து இன்னொரு 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஓகே, இப்போ பாருங்க, கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம், காணிக்கை கொடுக்கிறதுல. இப்ப எத்தனை பேர் காணிக்கை போட்டீங்க? சிலர்லாம் காணிக்கை அப்படி போட்டு என்னமோ அது ஷாக் அடிச்சிரு போல. பக்கத்துல வந்து மனப்பு, ஆண்டவரே நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, சந்தோஷமா கொடுக்குற ஆண்டவரே. சந்தோஷத்தோட கொடுக்கணும், சந்தோஷத்தோட. முத்து கூட ஒரு வார்த்தையை மாத்தணும், அப்பப்போ மறந்துடுறாங்க. சொல்லுது, எங்க பிரயாசத்தை நாங்க கொடுத்த ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் இல்ல, இது பிரயாசம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சந்தோஷத்தோட நம்ம என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும். அதான் ஆப்பிரிக்கால கூட காணிக்கை எல்லாம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டான்ஸ் ஆடிட்டு வந்தா காணிக்கை கொடுக்கணும். உங்க சம்பளம் எவ்வளவுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு சேவிங்ஸ் வச்சுக்க முக்கியம் இல்லை. ஏழை விதவை அவர்கிட்ட இருந்ததே 2 காசு தான், அதை அவர் ரொம்ப சந்தோஷமா பார்த்தாரு. இருக்கிறதுல எவ்வளவு அதிகமா கொடுத்தா. உங்க கையில் இருக்கிற காணிக்கைகள் நீங்க சந்தோஷத்தோட கொண்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும், சந்தோஷத்தோட காணிக்கை படைக்கணும். அப்படி படைக்கும் போது ஆண்டவர் உங்களை மனநிறைவோட வாழும்படி ஆசீர்வதிப்பார். ஹalleluya. இதெல்லாம் ஆசீர்வாதத்துடைய ரூட். நீங்க சந்தோஷமா காணிக்கை கொடுத்து பாரு, உங்க வாழ்க்கையில பணத்துக்கு ஒரு குறைவுமே இருக்காது. ஹalleluya. பாருங்க, காணிக்கை கொடுக்கிறது கூட நீங்க சந்தோஷமா தான் கொடுக்கணும். காணிக்கை போட வரும்போது யாராவது சோர்ந்து போய் வந்துடாதீங்க. திடீர்னு உங்களுக்கு முன்னாடி யாராவது ஓவர் டைம் பண்ணுவாங்க, உடனே டென்ஷன் ஆயிடாதீங்க. சந்தோஷமா கொடுக்க வேண்டியது. ஹalleluya. சந்தோஷமா செய்ய வேண்டியது. அதுக்கு இடையூற விட்டா பிசாசு ஏதாவது பண்ணுவான், ஆனால் பரவாயில்ல, காத்திருந்து சந்தோஷமா அதை படையுங்க. ஹalleluya. அடுத்ததாக வாசிங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. 21 இருந்து 26 வரைக்கும் யாராவது ஒரு புத்தகமா வாசிங்க. மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேராசையாய் ஒலிக்கும் கீத வாக்கியங்களினால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணவுள்ள எல்லா லேவியரோடும்
இப்படி எருசலேமிலே நடந்ததில்லை. நல்லா கவனிங்க, இது எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்தில் நடந்தது. பண்டிகை ஆசரிக்கிறாங்க, நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, ஆண்டவர் அவர்களை அடித்தார். மனம் திரும்பி திரும்ப நம்ம சந்தோஷமா பண்டிகை ஆசரிக்கணும்னு சொல்லி வரும்போது, அந்த நீங்க வசனத்துல வீட்டுல போய் கூட வாசிங்க, நிறைய இடத்துல துதித்தார்கள், ஆனந்த சத்தத்தோட ஆராதித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாசிங்க, அந்த 25வது வசனத்தினுடைய 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில, ஆசாரியரில் அநேக பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். இவங்க இந்த பண்டிகையை ஆசாரியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பி, எசேக்கியா பாருங்க, இந்த 30ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியா அவர்களை சீர்படுத்துறாரு. அவங்க தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி தங்களை சுத்திகரித்துக் கொண்டு பண்டிகை ஆசரிக்கிறார்கள். அந்த சுத்திகரிக்கிறதே சந்தோஷமாய் செஞ்சாங்க. அப்படின்னா நம்ம தேவ சமூகத்துல பாடுறோம், காணிக்கை கொடுக்கிறோம், நம்ம நிறைய ஆராதனை பண்றோம், இதெல்லாம் நீங்க சந்தோஷமா செய்யணும். அதே நேரத்துல கர்த்தரும் பாவத்தை சுட்டி காமிக்கும் போது நீ கோபப்படக்கூடாது. கர்த்தருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது, உன்னுடைய பலவீனங்களை சுட்டி காமிக்கும் போது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் சுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய குறைகளை எதுக்கு சுட்டி காமிக்கிறார் சொல்லுங்களேன்? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்லையா? அப்ப சந்தோஷப்படணுமா வேண்டாமா? அப்போ பல நேரங்கள்ல இது நமக்கு என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல. நம்முடைய குறைகளை யார் மூலமாவது ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிப்பார், வசனத்தின் மூலமா நம்மோடு பேசுவார். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள். அதுதான் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. இல்லைன்னா அது அவபக்தியான வாழ்க்கை, இல்லைன்னா அது சோதம் குமாரவின் வாழ்க்கை. நீ சந்தோஷமாய் உன்னை சுத்தம் பண்ணு, நீ சந்தோஷமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, சந்தோஷமாய் மனம் திரும்பு, சந்தோஷத்தோட ஒரு சமூகத்துக்கு வரணும். எத்தனை பேர் அப்படி சந்தோஷமா செய்ய போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே இன்று முதல் என்னுடைய குறைவுகளை நீ சுட்டி காண்பிக்கும் போது சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆனந்தத்தோடு உம்மை ஆராதிக்கிறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த எருசலேம்ல மகா சந்தோஷம் உண்டாயிருச்சுன்னு போட்டிருக்கு. சாதாரண சந்தோஷம் இல்லை. 26வது வசனத்துல மகா சந்தோஷம். என்னைக்கெல்லாம் நீங்க ஆண்டவர் கிரீசருக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, உங்க குறைவுகளை சரிப்படுத்துறதுக்கு சந்தோஷமா நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ, அன்றைக்கு உங்க வாழ்க்கையில மகா சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையினுடைய மகா சந்தோஷத்தை அந்த குறை தான் தடுத்துட்டு இருக்கு. பட் நீங்க என்னைக்கே விட்டு கொடுக்குறீங்களோ, ஓ இதை நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கும் போது மகா சந்தோஷம் உண்டாகிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னுடைய சந்தோஷத்திற்கு தடையாயிருக்கிற என்னுடைய குறைவுகளை நீ சுட்டி காண்பிக்கும் போது அதை சரி செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். மகா சந்தோஷம் உண்டாகும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ ராஜ்யத்தினுடைய சந்தோஷம்ன்றது இப்படி ஒரு விஷயத்திலே அடங்கி இருக்கிறது. இது அத்தனையுமே பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே இதுதான் முறை, பழைய ஏற்பாட்டிலே இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார் அவங்க கிட்ட. அப்ப புதிய ஏற்பாட்டுல இன்னும் அதிகமா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டுல சில வசனங்களை வாசிக்க போறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாராவது சத்தமா வாசிங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 13 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. வாசிங்க, யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் முடிகிற அந்த நாட்களில அவர் சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்பாக சீசர்கள் கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போயிடுவேன். நான் அப்ப இவ்வளவு நாள் கூட இருந்தவர் போகும்போது அவங்களுக்கு துக்கம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப சொல்றாரு, நீங்க துக்கப்படுவீங்க, ஆனா நான் திரும்ப வந்து உங்களை சந்திப்பேன். அதாவது மரித்து உயிர் தந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வருவாரு. இப்போ உயிர் தந்தவங்க சீசர்களுக்கு தரிசனமானார் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில
அதே மாதிரி நான் திரும்ப வரும்போது நீங்க சந்தோஷம் ஆயிருவீங்க. அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமாமா? உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ண மாட்டானா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா அதை ஒருத்தன் என்ன பண்ண முடியாதா? இது புதிய ஏற்பாட்டினுடைய சந்தோஷம். பழைய ஏற்பாட்டுல எப்படின்னா பண்டிகை நாட்கள்ல தான் சந்தோஷம். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு நாளும் பண்டிகையின் சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஒருவனும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தை இயேசு சிலுவையில் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானா? உண்மைதானா? புரியல. சில பேர் தலையை ஆட்ட மாட்டேங்கிறீங்க. உண்மைதானா? அப்ப ஏன் நீங்க சோகமா இருக்கணும்? சிலுவையில் இயேசு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, ஏன் சோகமா இருக்கணும்? அப்ப சரி பண்ண வேண்டிய காரியம் இருக்குது இல்லையா? அவர் சொல்றாரு, நான் சிலுவையில் அரைச்சு உயிர் தெழுவேன்பா, அதுக்கப்புறம் வந்து உன்னை சந்திப்பேன். சந்திக்கும் போது உனக்கு ஒரு சந்தோஷம் வரும், அதை எவனாலையும் எடுக்கவே முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், உங்களெல்லாம் இயேசு சந்திச்சாரா? சந்திச்சாரா இல்லையா? சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு சந்திச்சாரா? சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி இருந்த இயேசு சந்திச்சாரா? உயிர் தெழுந்த இயேசு தான் சந்திச்சாரு. அப்ப உயிர் தெழுந்த இயேசு சந்திச்சா ஒரு சந்தோஷம் உண்டாகும், அதை ஒருத்தனால எடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு பார்த்தா பலரும் சிலுவையில் அறையறதுக்கு பழைய ஏற்பாட்டு இயேசுவை சந்திச்ச மாதிரி இருக்கு. பலருடைய முகத்துல அவர் சொல்ற, இப்பொழுது நீங்க துக்கம் அடைவீர்கள், ஏன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன். அவர் சொல்றாரு, பலரும் சிலுவைக்கு முன்னாடி இருக்கிற உபதேசத்தை தான் வச்சிருக்கிறீங்க. இயேசு வர்றாரு போறாரு, வர்றாரு போறாரு. அவர் சொல்றாரு, நான் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்றைக்கு உங்களோட நான் இருக்க போகிறேன் இல்லையா? அப்ப உயிர் தெழுந்து நான் வந்து உன்னை சந்திச்சது உண்மைனா உன்னை விட்டு அந்த சந்தோஷம் ஒரு நாள் எடுக்கப்பட முடியாது. சொல்லுங்களேன், ஆண்டவரே உயிர் தெழுந்த இயேசுவை சந்திக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர். அதனால என்னுடைய சந்தோஷத்தை பிசாசால் எடுக்க முடியாது, மனிதர்களால் எடுக்க முடியாது, உலகத்தால் எடுக்க முடியாது. எனக்குள் இருக்கிற சந்தோஷம் பரலோகத்தின் சந்தோஷம், பரலோகத்தின் சந்தோஷம். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறது அவர் உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் அவர் உயிர் தெழுந்த இயேசு. அவர் சந்திச்சா சந்தோஷம் உண்டாகும், அதை உலகத்தால் எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் உயிர் பாட்டுல பாருங்க, நிரந்தரமான சந்தோஷத்தை பேசுறாரு. அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 52வது வசனம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியில நிரப்புறதுன்னா என்ன சொல்லுங்க? நிரம்பிட்டீங்களா? சரி, பரிசுத்த ஆவியில நிரம்பினதுடைய அடையாளம் என்ன? சத்தமா சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டா கூட்டத்தோட ஒரு சவுண்ட் வரும், தனியா கேட்டா வராது. ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது? பரிசுத்த ஆவியில் நிரம்பினதுடைய அடையாளம் என்ன? அந்நிய பாஷை மட்டும் தானா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? கனிகள் இல்லையா? சரி, ஓகே, வரங்கள் இதெல்லாம் இருக்கலாம். அப்ப சந்தோஷத்தால் நிறைவுறதுடைய அடையாளம் என்ன? சமாதானத்தை எப்படி காப்பாற்றுறது? அப்போ நான் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டால் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கீங்க? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருக்கீங்க? ஆண்டவர் சமூகத்துல தைரியமா ஆமென் சொல்றது வருது. அப்புறம் ஏன் சோர்வா உட்காரணும்? வீட்டுக்கு போனா துக்க முகத்தில் இருக்கிறது, சோர்வா உட்கார்றது, டென்ஷனாவே இருக்கிறது, இங்க வந்து ஆமென் அப்படின்றது அப்படி இல்ல.
அவர் சொல்றாரு பரிசுத்த ஆவிக்குள்ளதான் அந்த சந்தோஷம் இருக்கிறது. அதனால ரோமர் 14:17 சொல்லுச்சு, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது the spirit of joy உங்களுக்குள்ள வந்து விட்டது. ஹalleluya. சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. உன்னை அழுக வைக்கிறதுக்கு ஆவியானவர் வரல, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறார். உன்னை மகிழ்ச்சியா இருக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கிறார். உன் துக்கத்தை மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார். உனக்குள்ள களிகூறுதலை உண்டாக்குறதுக்கு அவர் வந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல வந்து லைட்டா ஒரு சிரிக்கிறீங்க, ரொம்ப நேரம் சிரிக்கிறது. லைட்டா அவ்வளவுதான், போதும். அவ்வளவுதான். ஏன்னா இது பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். ரொம்ப விட்டுறக்கூடாது. ஹalleluya. 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 பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கு. அது புதிய ஏற்பாட்டின் சத்தியம். புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல அவங்க எல்லாம் சடங்கு பண்ணி டான்ஸ் ஆடி இப்படிலாம் சந்தோஷத்தை வருவித்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல சந்தோஷம் எனக்குள்ள இருந்து வெளியே வருகிறது. ஹalleluya. சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில என்னை சந்தோஷப்படுத்த, என்னை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷப்படுத்த தேவையான அத்தனை சந்தோஷமும் எனக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கிறது. உண்மையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறது. எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இதை சொல்லுங்க. சொல்ல சொல்லதான் அது ஓவர்ஃப்ளோ ஆகும். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா அவங்க துக்கத்தோடு இருப்பார்கள். நீங்க பேசும்போது அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். நீங்க ஜெபிக்கும் போது அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். போன்ல பேசுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவீங்க, அவங்க சந்தோஷம் அடைவார்கள். காரணம் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் சந்தோஷத்தின் ஊற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹalleluya. நான் பேசும்போது மற்றவங்க வேதனைப்படுறதுக்கு அல்ல, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு இருப்பதால். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சந்தோஷமா இங்க சொல்ற ஒரு ஆக்ஷனையும் உண்மையா நீங்க செய்யுங்க. உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் கரை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஹalleluya. சந்தோஷத்தோட ஒரே ஒரு வரி தான் பாட போறோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தரினோடு இருப்பதால். சந்தோஷம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறதா ஆண்டவருக்கு தெரியும். சந்தோஷமா ஆராதிக்கணும், சந்தோஷமா துதிக்கணும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத சந்தோஷமா நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஹalleluya. ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் உங்க வீட்டுக்குள்ள போகணும், உங்க பக்கத்து வீட்டுல போகணும். அதுவே சுவிசேஷமாய் மாற வேண்டும். ஹalleluya. நேத்து வரைக்கும் சண்டை போட்டே இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். நீங்க சொல்லணும், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பெயர் இயேசு, அவரை நீ விசுவாசி, இதுதான் சுவிசேஷம். ஹalleluya. நீங்க துக்கமா அடுத்தவங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இல்ல, மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுதான் நம்மளை வைத்திருக்கிறார் ஆண்டவர். உங்க வீட்டுல 1000 பிரச்சனை, சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கலாம், மற்றும் உங்களுடைய முகத்துல ஒரு துக்கம் இருக்கக்கூடாது, முகத்துல ஒரு வேதனை இருக்கக்கூடாது, முகத்துல ஒரு தூங்கி வழிஞ்ச மாதிரியோ அல்லது பலவீனப்பட்ட மாதிரியோ
உங்க முகம் இருக்கவே கூடாது. அது அவருக்கு அவமானம். இந்த உலகத்துல பாடுகளும் போராட்டங்களும் வேதனைகளும் வரும். அதற்கு மத்தியில மிகுந்த சந்தோஷத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒரு நாள் இதெல்லாம் முறியடிக்கப்பட்டுரும். சீசன் ஒரு நாள் மாறும். இன்னைக்கு இருக்கிறது போற கிடையாது. நாளைக்கு அதை நம்ம ஜெயிக்க தான் போறோம். இந்த உலகத்துல ஒரு நாள் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹalleluya. இன்றைக்கு நீ கண்ணீரோடு விதைக்கலாம், ஒரு நாள் நீ கம்பீரத்தோடு நீ அறுப்பாய். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். அதனால நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹalleluya. ஹalleluya. வாசிக்கலாம். அடுத்தது 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் இருந்த உபத்திரவத்தினாலே கொடிய வருத்தமுடையவர்களாய் இருந்தோம். அவர்கள் பரிபூர்ண சுகத்தினாலே உதாரணத்துவமாய் இருந்தார்கள். இங்க பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில, கொடிய தரித்திரத்தின் மத்தியில பரிபூர்ண சந்தோஷம். புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவமே மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், பரிபூர்ண சந்தோஷம். நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையின் அளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் உங்களுக்குள்ள சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எதற்காக? இத பேலன்ஸ் பண்றதுக்காக தான். எனக்கு இவ்வளவு துக்கம், ஒரு 10 கிலோ துக்கம் இருக்குது அப்படின்னா பரிபூர்ண சந்தோஷம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு அதிகமாவே வச்சிருக்கிறாரு. எதற்காக? இந்த சந்தோஷத்துல இந்த துக்கத்தை நீ மறந்துடுமா? ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல உபத்திரவம் இருக்கு, இந்த துக்கம் உனக்கு வராது, தரித்திரம் வராது அப்படி ஆண்டவர் சொல்லல. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிறோம், உலகத்துல பாடுகள் இருக்குது, நிறைய வழியில நம்ம கடந்து போகணும். குடும்ப பிரச்சனை இருக்குது, கணவன் பிரச்சனை இருக்கு, மனைவி பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையின் அளவு எவ்வளவோ அவ்வளவா என்னுடைய சந்தோஷத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உன் பிரச்சனையை பார்த்து நீ அழாத, இந்த சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷமா இரு. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய பிராக்டிகல் லைஃப்ல என்ன ஆகுது? இங்க சந்தோஷம் இருக்கிறதே நமக்கு தெரியல, மகிழ்ச்சியே நமக்கு தெரியல. இந்த பிரச்சனை சின்னதா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். பிரச்சனை பெருசாச்சுன்னா நம்ம மொத்த சந்தோஷம் வெளியே போயிடுது. அப்போ என்னுடைய சந்தோஷம் என் பிரச்சனை பெருசா சிறுசா என்பதை பொறுத்து இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நான் வரல. உனக்குள்ள நான் வச்சிருக்கிற சந்தோஷம் அது தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கிற சந்தோஷம். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை நீ என்றைக்கு அதில் கவனம் செலுத்துகிறாயோ, உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் உன்னால் சந்தோஷமா இருக்க முடியும். நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை எக்ஸசைஸ் பண்ணல, அதை அனுபவிக்கல. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சு பழகாததுனால இந்த உலகத்தினுடைய பிரச்சனை, உங்க வீட்டுக்காரர் நல்லா பேசினா சந்தோஷமா இருக்கிறீங்க, சண்டை போட்டா அப்படியே துக்கமுகமா மாறிடுறீங்க, பொருளாதாரம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கிறீங்க, வருமானம் இல்லைன்னா நஷ்டமா இருக்கு. அப்போ என் சந்தோஷத்தை இந்த உலகம் டிசைட் பண்ணுது, என் சந்தோஷத்தை என்னுடைய பொருளாதாரம் டிசைட் பண்ணுது. ஆண்டவர் சொல்றாரு, ஏமாந்து போயிடாத, இது அவபக்தி உள்ள வாழ்க்கை, இதற்காக உன்னை அழைக்கல, நீ தேவபக்தியாய் வாழணும். தேவபக்தியாய் வாழுகிற வாழ்க்கை என்னன்னா, மிகுந்த உபத்திரவத்துல, கொடிய தரித்திரத்துல, சிங்க கெபிக்குள்ள உன்னை தூக்கி போட்டாலும், அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும், உன்னை பத்மூத்தியில நாடு கடத்தினாலும், உன்னை சிறைச்சாலையில வைத்தாலும், உன்னை கல்லெடுத்து அடித்து கொன்றாலும் உன் சந்தோஷம் உன்னை விட்டு போக கூடாது. அது பரலோக ராஜ்யத்தினுடைய சந்தோஷம். ஹalleluya. ஆண்டவர் உங்களுடைய ஸ்டாண்டர்டை மாற்றணும் விரும்புகிறார். நீ சந்தோஷமா இரு. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவர் உன்னை விட்டு விலக மாட்டாரு. எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா காரியத்திலையும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ண. ரொம்ப துக்கம் அழுதுற நேரத்துல திடீர்னு ஆவியானவர் உணர்த்துவாரு, ஆமா நீங்க பாஸ் சொன்னா சந்தோஷமா இருக்கும். அதை நீங்க நினைக்கும் போது அந்த அழுகையில ஒரு சிரிப்பை வெளியே கொண்டு வரலாம். அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் பண்ணு. அப்படி நீ பிராக்டிஸ் பண்ணா நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டீங்க, யாருக்கும் புலம்ப மாட்டீங்க. நீங்க ஃபோன் பண்றது அடுத்தவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்காக தான் இருக்கும். நீங்க ஃபோன் பண்றது அடுத்தவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்காக தான் இருக்கணும்.
அதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை போராட்டத்துல நம்ம தளர்ந்து போய் அதுக்கு சந்தோஷம் இல்லாம ஒரு நாள் துக்கம் ஒரு நாள் சந்தோஷம். இதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்படல. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது. அவர் சொல்றார், நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, உயிர் தெழுந்த இயேசு உன்னை சந்திக்கும் போது உன்னை விட்டு உலகத்தால் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அது பிராமிஸ், அது உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை அனுபவிக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். எத்தனை பேர் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு புரியாத, எங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு பரலோக சந்தோஷம் இருக்கிறது. அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்க. எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். நீ விரும்புகிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா உங்க உபத்திரவம், கொடிய தரித்திரம் எதுவும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சிங்கக்கேபியில போட்ட உடனே அந்த தீயினுடைய சூடு அவனை தொடவே இல்லை. காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு வைராகி இருந்துச்சு. அதை டச் பண்ணவே முடியல. புதிய ஏற்பாட்டுல ஸ்தேவான கல் எடுத்து அடிக்கிறாங்க. எல்லாரும் கல் எடுத்து, அன்னைக்கு கல் எடுத்து அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கல் எடுத்து அடிச்சே அவனை கொன்னு அப்படியே சமாதி கட்டுறது, அதான் கல் எடுத்து அடிக்கிறது. ஸ்தேவான் முழங்கால் படி போட்டிருக்கிறான். எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க. அவனுடைய முகம் தேவதூதனை போல பிரகாசமாயிருச்சு. அந்த சந்தோஷத்தால் நிரம்பி இருந்துச்சு. கல்லடி அவனை வேதனைப்படுத்தல, கல்லடி அவனை அவமானப்படுத்தல, இதை அவன் அவமானமாய் நினைக்கல, இதை அவன் வெறுப்பாய் நினைக்கல. இயேசுவை நம்பி என்னை கைவிட்டுட்டாரு, இவ்வளவு பேர் கல் எடுத்து அடிக்கிறானே, நம்மளா இருந்தா என்ன நினைச்சோம் தெரியுமா? அவர் வந்து இவனுக்கு கல் அடிக்கும்போது கல் என் மேலே படாம அந்த போய் விழுந்துடணும், திருப்பி அவன் மூச்சிலே அடிச்சிடணும். அப்படி இல்லை. உங்க மேலதான் படணும் வச்சுக்காங்க, உங்க மேலதான் படும். உங்க பல்லதான் உடைக்கணும், பல்லதான் உடைக்கும். அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராகணும். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளு. ஸ்தேவான் அப்படியே முகம் பிரகாசம் அடைஞ்சது. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவன் முகம் தேவதூதனை போல மாறிச்சு. அதுதான் புதிய ஏற்பாட்டின் சந்தோஷம். அததான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. சாதாரண ஒரு வாடகை கொடுக்க முடியல நீ சங்கடப்படுற, சாதாரண ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல நீ சங்கடப்படுற, சாதாரண ஒரு துணி வாங்க முடியல நீ சங்கடப்படுற, சின்ன சின்ன அற்பமான காரியத்துக்கு சங்கடப்படுகிற நீங்கள் தேவ பக்தி உள்ள வாழ்க்கைக்கு விரோதிகள். நீ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே இல்ல. எதற்காக நீ கவலைப்படணும்? எதற்காக நீ சோர்ந்து போகணும்? கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம் வந்தாலும் நீ சந்தோஷத்தோட கூட அவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழுந்துச்சுன்னு சொன்னா அதுதான் தேவ பக்தி உள்ள கூட்டம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நான் வர போறேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் அதை மேற்கொள்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4:4 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து எழுதுது. ஜெயிலுக்குள்ள உட்காரும் போது இந்த சிறைச்சாலை அவரோட சந்தோஷத்தை என்ன பண்ணல, தடுக்கல. அப்ப பவுல் சொல்றாரு, எப்பா இந்த ஜெயிலோ இந்த கட்டுகளோ எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணவே முடியல. ஆனா நீ வெளியில சுதந்திரமா இருக்கிற, உனக்கு வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் நீ சோர்ந்து போயிருக்கிறாயே, ஏன் நீ சோர்ந்து போற? எப்போதும் சந்தோஷமாயிரு, எப்போதும் சந்தோஷமாயிரு. பக்கத்துல கையை பிடிங்க. கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருன்னு சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் நமக்கு சொல்ற சத்தியம். சந்தோஷமா இருங்க. அதான் தேவ ராஜ்யத்தினுடைய ஸ்டாண்டர்ட். எத்தனை பேருக்கு இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை? உண்மையை சொல்லணும். உண்மையிலேயே இது ஒரு ரகசியமா இருக்குது. இது பரிசுத்தாவின் சந்தோஷத்தை வாங்கி சந்தோஷமா வாழ்ந்து அவர் பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை. இது உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை வாங்கி பிரியப்படுத்தல. இவர் என்னை நேசிக்கவே இல்லை, இவர் என்னை விசாரிக்கவே இல்லை, இவர் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கவே இல்லை, இது இல்ல. பரிசுத்தாவி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு. இங்கிருந்து வாங்குற சந்தோஷம் இல்லையா? அப்ப அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? உண்மையில ஆசை இருக்கா?
சில வசனங்களை வாசிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வாசிங்க. சங்கீதம் 51:12 வேகமா வாசிக்கணும். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமாய் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாவம் செஞ்ச தாவீது அந்த சங்கீத வாசம் எழுதலாம். பத்சேபாள் கிட்ட பாவம் செஞ்சோடனே அந்த சந்தோஷம் அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ தாவீது எழுதுறாரு, ஆண்டவரே உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு கொடுத்து உற்சாகமான ஆவி. அப்ப என்ன சொல்றாருன்னா, சந்தோஷம் முதல் எனக்குள்ள உண்டாகணும் அப்படின்னா ரட்சிப்புல தான் அந்த சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம் உங்களுக்கு அனுபவிக்கணும்னா ரட்சிக்கப்படணும். நிறைய பேர் கிறிஸ்தவங்களா இருப்பீங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவீங்க, நிறைய பேர் ஞானஸ்நானம், இதுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. ரட்சிப்பு என்றால் இயேசு உங்களுக்குள் இருக்க வேண்டும், அதான் ரட்சிப்பு. உங்க இருதயத்தை இயேசுவுக்கு நீங்க திறந்து கொடுக்கணும். அப்போ அந்த ரட்சிப்புல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டப்போ ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சேன்னு உங்களால சொல்ல முடியும்? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. என் வாழ்க்கையில எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன். டெய்லி சர்ச்சுக்கு போகாத நாள் கிடையாது, ஆராதிக்காத நாள் கிடையாது, ஜெபம் பண்ணாத நாள் கிடையாது, பாவம் பண்ணாத நாள் கிடையாது. அப்ப என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிராக்டிஸ் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தாது. ஒரு கட்டத்துல வாழ்க்கை வெறுப்பாயி ஒரு பாரம், இந்த பாரத்தை எப்படி தூக்கி போடுறதுன்னு தெரியல, எதுக்கு பாரம் வந்துச்சுன்னு தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த கோயம்புத்தூர்ல சின்னவேடம்பட்டியில கூட ஒரு நாள் நான் பாட்டுக்கு நடந்து போறேன், எங்க போறேன்னு எனக்கே தெரியாம போயிட்டு இருக்கேன். காக்கா வந்து தலையில அடிச்சுட்டு போகுது. காக்கா அடிச்சா ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க, அடிச்சுட்டு வர போகுது. நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். பாரம், என்ன பாரம்னே தெரியல. ஏதாவது பாரம்னு சொன்னாதான் தெரிஞ்சாதானே அதை எடுக்க முடியும். என்ன பாரம்னே தெரியல, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு நாள் நான் துபாயில் இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினார். நீ சின்னதுல இருந்து படிச்சதெல்லாம் உன் மூளை அறிவில் இருக்குது, பாட்டு வசனம் எல்லாமே, பட் உன் இருதயத்துல இயேசுக்கு நீ இடம் இருக்கு. அன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள வாருமா. உங்களுக்கு தெரியாது, அந்த செகண்ட்ல அத்தனை நாட்களாய் போராடி கொண்டிருந்த பாரமும் வேதனை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு காத்துல பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ரட்சிப்பின் சந்தோஷமா எனக்குள்ள வெளிப்படாது. ஹalleluya. வாலிப பிள்ளைகள், பெரியவங்க தயவு செய்து நினைச்சுக்கோங்க, ஏதோ சும்மா ரட்சிப்பு அப்படின்றது ஞானஸ்நானம் எடுக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது, அந்நிய பாஷை பேசுறது இது அல்ல. உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட வேண்டும். உன்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்த வேண்டும். உனக்குள்ள அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும். அதுதான் சந்தோஷம், அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பெரியவங்க இருக்கலாம், ஐயோ வயசாயிடுச்சு, இப்ப போய் நான் பாஸ்டர் கேட்கறதா இல்லையா, இழந்து போயிடாதீங்க. உங்க ரட்சிப்பை குறித்து சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணி நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஹalleluya, ஹalleluya. அந்த வேல்யூ தெரிஞ்சனால தான் தாவீது சொல்ற, ஆண்டவரே எதை வேணாலும் எடுத்துருங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு என்ன பண்ணாதீங்க, எடுத்துடாதீங்க ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல என்ன இல்லைனாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆண்டவரே இந்த சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா, இந்த சந்தோஷத்துல உங்களோட நான் இருக்கணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை ஜெபிக்க வைக்கும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை வேதத்தை எடுக்க வைக்கும். பல வாலிப பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வேதத்தை தொட முடியல, ஜெபிக்க முடியல, கஷ்டப்பட்டு அதை செய்றீங்க. காரணம் உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தாதான் இது நடக்கும். ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தாதான் சபைக்கு சந்தோஷமா வர முடியும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரட்சிப்பை சுய பரிசோதனை பண்ணு. உன் வாழ்க்கையில அந்த உண்மையான சந்தோஷத்தை நீ அனுபவி. ஏமாந்துறாத. ஏதோ சர்ச்சுக்கு வந்து போய் அப்படியே ஏமாத்து வாழ்க்கை வேண்டாம். உங்க வாழ்க்கையில ஒரு உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹalleluya. தாவீது சொல்ற, ஆண்டவரே எது வேணாலும் போட்டு என்ன விட்டு, பட் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ணாதீங்க, எடுத்துறாதீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ரட்சிக்கப்படாதவர்கள் ஒப்பு கொடுத்து, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை பாவம் செஞ்சு ஒருவேளை நிர்விசாரமா இருந்து ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை விட்டு எடுக்கப்பட்டிருந்ததுமானால் இன்னைக்கு அந்த திரும்ப அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணா இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதுக்கு ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹalleluya,
ஹalleluya. வாசிக்கலாம் வேகமாக. சங்கீதம் 40:16. அடுத்து சங்கீதம் 68 யாராவது எடுத்துக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா என்னுடைய அனுதின வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, உம்மை தேடுகிற அனைவரும், இவங்க அவங்கன்னு இல்ல, யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? சந்தோஷம் எத்தனை பேருக்கு வேணும்? சில கையை தூக்கும். சந்தோஷம் வேணுமா வேணுமா? சந்தோஷம் வேணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது அவரை தேட வேண்டும், ஜெபத்தில் தேட வேண்டும், ஆராதனையில் தேட வேண்டும், வேத வாசிப்பில் தேட வேண்டும். நீங்க அவரை தேடினால் அதுனா மகிழ்ந்து களி கூறுவார்களாக. என்ன பண்ணுறது? மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, இல்லையா? அவரை நீங்க தேடினா சந்தோஷப்படுவீர்கள். எப்பெல்லாம் தேடுறீங்களோ அப்பெல்லாம் சந்தோஷப்படுவீர்கள். அப்ப காலையில தேடினா சந்தோஷம், சாயங்காலம் தேடினா சந்தோஷம். அப்ப டெய்லி சந்தோஷமா இருக்கணும்னா அவ்வளவுதான். வேற என்ன வச்சிருக்கிறாங்க? இதுக்குதான் என் சந்தோஷத்துக்கு வாங்கின, வேற ஒண்ணு இல்லை. நீ வந்தா நான் உன்னை சந்தோஷப்படுறேன், நீ வந்தா சந்தோஷத்தை எடுத்துக்கோ, வந்தா சந்தோஷத்தை பெற்றிருக்கும். ரொம்ப எளிமையா வச்சிருக்காரு. இதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா, நீ போய் பைபிள் படி, நீ போய் ஜெபம் பண்ணு, ஒருத்தர் சொன்னாங்கனாலே நீங்க வேற ஏதோ ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். யாராவது உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்லாம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பைபிள் படிச்சுட்டு உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் உன் கை ஆட்டோமேட்டிக்கா வேதத்தை எடுக்கலாம். 2 நாள் எடுக்காம இருக்கலாம், 3 நாள் எடுக்காம இருக்கலாம், பாவத்தினாலையும் குறைவினாலையும் பரவாயில்ல, மனித இயல்பு. ஆனால் 4வது நாள் எடுக்காம இருக்க முடியாது. அவர் சமூகத்துக்கு போகாமல் இருக்க முடியாது, அவரை தேடாமல் இருக்க முடியாது, அவர் பாதத்துல விழுகாமல் இருக்க முடியாது. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அல்லேலூயா. அவரை தேடும் போது மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அடுத்து சங்கீதம் 68:3. நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சத்தம். இது மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சத்தம் இருக்குது. அப்படின்னா இந்த சந்தோஷத்துக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்குள்ளேயும் போய் வந்துருவாங்க. யாரு? நீதிமான். நீதிமான். இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சுங்க. சங்கீதம் 97:11 வாசிங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் என்ன பண்ணிருந்தாமா? பாருங்க, நீதி செய்யறவனுக்காக. நீதிமான் யாரு? ஒரே வார்த்தையில நீதி செய்யறவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். செம்மையான இருதயத்தார் என்னது? இருதயத்துக்குள்ள சுத்தமா இருக்கிறவன், இல்லையா? அவங்களுக்காக மகிழ்ச்சி ஆல்ரெடி விதைச்சு வச்சிருக்காங்க. மாட்டோம், ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்குது. நீதிமானா இருந்தால் அந்த விதையிலிருந்து முளைச்சு உனக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அப்போ நீதிமான்களோ, முதல் வசனம் பாருங்க, மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சத்தம் விடுவார்கள். ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். மகிழ்றது எப்படி, களி கூறுறது எப்படி, ஆனந்த சந்தோஷம் எப்படி? செஞ்சு காமிக்க முடியுமா? அது என்னன்னே தெரியாது, இல்லையா? சந்தோஷத்தை அடக்க முடியாம ஒருத்தர் பண்ணாம அதான் எல்லாமே, இல்லையா? நீதிமானா இருந்தால் உலகம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாவம் செய்யறதுல ஒரு சந்தோஷம், நீ லவ் பண்ணினா ஒரு சந்தோஷம், சினிமா பார்த்தா ஒரு சந்தோஷம், இல்லையா? குடிச்சா ஒரு சந்தோஷம். என்னது? மரணத்தை வருவிக்குது. ஆனா ஆண்டவர் வேதம் சொல்ற ஒரு சந்தோஷம், நீ நீதி செய்தால், நீ செம்மையாய் வாழ்ந்தால் உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்போது அது என்னது? மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமா இருக்கும்படி உன்னுடைய சந்தோஷத்தினுடைய எல்லையை அதிகரிக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்தோஷத்துக்காக வேற சீரியல் எதுவும் பார்க்கணுமா? இந்த சந்தோஷத்துக்காக வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் எதுவும் எடுத்துக்கணுமா? எதுவும் தேவையில்லை. உன் சந்தோஷமே உன் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன் சந்தோஷத்தை இந்த வேதத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவர். சந்தோஷத்தின் ரகசியமே உனக்குள்ளதான் இருக்குது.
இதை தெரிஞ்சுட்டும் துக்கமா இருக்க அவங்கள விட ஒரு முட்டாளான யாருமே கிடையாது. யாராவது துக்க முகத்துல வாங்க சர்ச்சில் உட்கார்ந்து, உங்களை மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வெளியே அவ்வளவுதான். பவுடரை போட்டு நல்லா சிரிச்சுட்டு வந்துடணும். உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சினா பவுடரே போட வேண்டாம், மேக்கப்பே போட வேண்டாம், அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் வந்தா மேக்கப் தேவையே இல்லை, ஏன்னா அதுவே உங்களுக்கு மேக்கப்பாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இல்லாதவர்கள் தங்களை அலங்கரிக்க வேண்டியது வரும். ஏன்னா பிரச்சனை இருக்குல்ல, அதை மற்றவங்களுக்கு காமிக்க கூடாது இல்ல, அதை அலங்கரிக்க வேண்டியது வரும். பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 11, 12 வேகமாக வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. மீண்டுமா 11ஆவது வசனத்தை வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம், ஆண்டவர் சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கிறதுக்கும் உங்கள் சந்தோஷம் உங்க சந்தோஷம் நிறைஞ்சு நிறைஞ்சு வழியிறதுக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்ன. யாருக்கெல்லாம் இது வேணும்? அவரோட சந்தோஷம் எனக்கு வேணும், என் சந்தோஷம் நிரம்பி வழியணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானா? அதுக்கு கண்டிஷன் அடுத்த வசனம் என்னது? நான் உங்களை எப்படி நேசிச்சனோ நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று. அப்ப ஸ்டாண்டர்ட் எப்படி வச்சாரு அப்படின்னா, முத்து நேசிச்சது மாதிரி நீ நேசி அப்படின்னு சொல்லல, நான் நேசிச்சது மாதிரி நீ நேசி. அவரோட ஸ்டாண்டர்ட். அவர் என்ன நேசிச்சாரு? இவரை யாருன்னே தெரியாது, அவனை நேசிச்சாரு. பேதுருவை யூதாஸ் காரியத்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான், அவரை நேசிச்சாரு. கள்ளன் அவரை தூஷிக்கிறான், அவனை நேசிச்சாரு. காரி முகத்தில் துப்புனான், அவனை நேசிச்சாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாம செய்யறாங்க, இவங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சந்தோஷம் நிறையணும்னு ஆசையா இருந்தா, நீ சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருந்தா, என் ஸ்டாண்டர்ட் படி நீ மத்தவங்களை நேசிச்சு. அவ்வளவுதான். என்னுடைய ஸ்டாண்டர்ட் படி நீ நேசி. அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை துக்கப்படுத்திட்டாங்க, பரவாயில்லப்பா, என்னையவே காயத்துட்டு இருக்காங்க, ஒன்னும் துக்கம் இருப்பாங்களா, பரவாயில்ல நீ நேசி. அவ்வளவுதான். என் ஸ்டாண்டர்ட் படி நீ நேசி. என்னை அவமானப்படுத்திட்டாங்க, பரவாயில்லப்பா, எனக்கு வராத அவமானம் உனக்கு வச்சு, பரவாயில்ல நேசி. சந்தோஷம் நிறைவா இருக்கிறதுக்கு பார்க்கலாம். பல நேரங்களில் நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம், தடைக்கு காரணம் நம்ம நேசிக்கிறதுல மற்றவங்க, மன்னிக்கல, மறக்கல, விட்டு கொடுக்கல. இதுவே நம்ம சந்தோஷத்தை அழிக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சந்தோஷம் நிறைவா வர்றதுக்கு, ஒரு சந்தோஷம் நிரம்பி வழிகிறதுக்கு என் ஸ்டாண்டர்ட் படி நீ மற்றவங்களை பாரு. உன் கண்ணில் நீ பார்த்தீங்கன்னா அவன் செய்யற குறை பெருசா தான் தெரியும், ஆனா என்னுடைய கண்ணாடியை போட்டு நீ பாரு, அது ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் அற்பமான விஷயம், தூக்கி போடு சொல்லி நீ போட்டுட்டே இருப்ப. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பார்ப்பது போல மற்றவர்களை பார்த்து நேசிக்க எனக்கு கிருபை தாரும், என் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரம் 13, 14 வேகமா வாசிங்க. யோவான் 17, 13. இருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை செய்யும்படி நான் உலகத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு டீச் பண்றேன்னு ஒரு டீச்சிங் தான் அந்த அதிகாரத்துல சொல்றாரு. என்ன டீச்சிங்? அடுத்த வசனத்துடைய ஸ்டார்டிங் என்ன சொல்லுது? போதும், அதுதான் டீச்சிங். உங்களுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையில் நிரம்பி இருக்க வேண்டும். அவ்வளவுதான்.
புரியுதோ புரியலையோ வார்த்தை படி. நீங்க படிப்பவங்க எத்தனை பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றீங்க? அப்போ எப்படி உங்களுக்கு வார்த்தை புரியும்? அப்ப நீங்க வீட்டுல திரும்ப 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 சத்தமா என்ன பண்ணணும்? வசனத்தை வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். வார்த்தை உனக்குள்ள எவ்வளவு போகுதோ அவ்வளவாய் நீங்க சந்தோஷத்துல நிரம்பி இருப்பீங்க. அதான் சீக்ரெட். ஆண்டவர் சொல்லிடுறோம், உங்களுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். அப்போ அவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. அந்த ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை உங்களுக்கு இருக்கிற துக்கத்தை வேரோட பிடிக்க வெளியே கொண்டு உங்களுக்குள்ள சந்தோஷத்தை விதைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? அடுத்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. சந்தோஷத்தை யார் நமக்குள்ள கொண்டு வர்றது? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அவரவே துக்கப்படுத்திட்டா சந்தோஷம் வருமா? அவரை துக்கப்படுத்துற விஷயம் என்ன? அதுக்கு கீழே போட்டிருக்குது 31 32. சகல விதமான கசப்பு, கோபம், வைராக்கியம், துர்குணம், மன்னிக்காதது. அதுக்கு மேல நீங்க வாசி பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையெல்லாம் இன்னைக்கு சண்டை நடக்கும்போது கண்ட்ரோலை விட்டு வருது வாயில. இங்க பாட்டு, வீட்டுல சண்டை வரும்போது கெட்ட வார்த்தை. ஆனா தித்திப்பும் கசப்புமான தண்ணி எப்படி ஒரே மூட்டுல இருந்து வரும்? ஹீட்டர் போட்டாதான் சுடுதண்ணி வருது பைப்ல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா சுடுதண்ணி வருது, பச்சை தண்ணி வருது. இது என்ன மேஜிக்? உள்ள இருக்குல்ல, இருக்கிறனால தானே வருது. கெட்ட வார்த்தை, கசப்பு, மூர்க்கம், கோபம், தூஷணம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறது. நீங்க இதெல்லாம் பண்ணி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறதுனால உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக உங்களால என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. அதனால சோர்வாகவே இருக்கிறீங்க, அதனாலதான் துக்கமாகவே இருக்கிறீங்க. பட் யார் இதெல்லாம் விட்டு தங்களை பக்குவப்படுத்தி தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க எப்போதும் சந்தோஷமாவே இருப்பாங்க. அழுதாலும் சிரிச்சுட்டே அழுவாங்க. அது ஆனந்த கண்ணீரா மாறிடும் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். கடைசியாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரை எவ்வளவு வேணும். இல்ல சாரி, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனமா? 4வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் தான். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 5 6 7 8 9 வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். இது எதுக்கு சொல்றாரு? உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாவம் செய்யலாம், அதை அறிக்கை செய்து விட்டு விடாமல் இருக்காதீர்கள். பாவம் உணர்ந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்கன்னு எப்பெல்லாம் நீங்க சொல்றீங்களோ சந்தோஷத்தால் நிரப்பப்படுவீர்கள். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அநேக சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் உங்களுக்குள்ள அறிக்கை செய்யப்படாத பாவம் உள்ள இருக்குது, விட்டு விடாத பாவம் உள்ள இருக்குது, ரகசிய பாவம் உள்ள இருக்குது. இந்த பாவம் எல்லாம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க சந்தோஷத்தோடு வாழ முடியாது, நிறைவான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. ஆனால் பாவங்களை அறிக்கை செய்து அதுக்கும் ஆண்டவர் வழியை வச்சிருக்காரு. நீ பாவம் செஞ்சா பரவாயில்ல, என்னுடைய ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையுள்ள ரத்தமாய் உனக்காக இருக்கிறது. நீ ஏன் அறிக்கை பண்ண மாட்டேங்கிற? பாவத்தை ஏன் மறைக்கிற? நீ ஏன் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ற? நீ தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய், அதை விட்டுவிடு, உன்னை நிறைவான சந்தோஷத்தால் நிரப்புகின்ற. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்குள்ள போகிறாங்க? அப்படியே கண்களை கூடிய ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த நிறைவான சந்தோஷம் வரணும் ஆண்டவரே, தேவராஜ்யத்தினுடைய மகிழ்ச்சி எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. எல்லாரும் வாயிலை திறந்து ஜெபிக்கலாமா?